अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜனவரி 5ஆம் தேதி 2026, விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 21ஆம் திருநாள், பூச நட்சத்திரம், கடகராசி, த்விதியை திதி, அருமையான திதி, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், அதில் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மன நிம்மதியை கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் வெனிசுலா, இந்த ஒரு போர் சம்பந்தப்பட்ட தாக்குதல்கள் எப்படி பார்த்தாலும் February எண்டு வரைக்கும் இருக்கும். இதுதான் நம்ம போன டிசம்பர் மாதத்துலேயே ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தோம். அமெரிக்கா சம்மந்தப்பட்ட ஒரு அசம்பாவிதம், தாக்குதல்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இல்லை அமெரிக்கா செய்யறதுக்கான வாய்ப்புகள், குற்றவியல் சம்பவங்கள். ஏன்னா குரு வக்கரனா அவங்க தான் இதை நரேட் பண்ணுறது, ஸ்டோரி இஸ் பீயிங் நரேட்டட், அது நடக்கக்கூடிய நிலைமைகள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் பரவாயில்லன்னு சொன்னால் 100% சூப்பராக இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கன்னி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலாம், அதுக்கப்புறம் மீனம், இந்த 3 ராசிகளும் 4 ராசிகளுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது இந்த நாள். மற்றவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களை, உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், பழைய விஷயங்கள், பழைய பஞ்சாயத்து இன்றைய நாள் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரத்தில் மட்டுமே இன்றைய நாள் அதிகமான ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். கண்ணும் கருத்துமா பல காரியங்களை கரெக்டாக பார்த்து முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எதுலேயுமே அவசரப்பட மாட்டீங்க, கோவப்பட மாட்டீங்க. நிறுத்தி நிதானமாக பல காரியங்களை முடித்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். நினைத்த எல்லா காரியங்களும் கரெக்டாக முடியும். நிறைய பேருக்கு தன பிராப்தம், வராத பணம், வாரா கடன் வரக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் உங்கள் பேச்சுக்கு கொஞ்சம் சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. பூவராகர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். இடமாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். தொழிலில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். அதெல்லாம் இந்த நாள் நீங்கள் உட்காந்து பிளான் பண்ணுவீங்க. எண்ணங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பழைய எண்ணங்கள் மிக அதிகமாக இருக்கும். சில தடைபடக்கூடிய காரியங்களும் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம், இடமாற்றம், தொழில் மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு கொஞ்சம் உடம்பு சோர்வு, கால் லைட்டாக வலி, இதெல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். பொருளாதாரத்தில் அபாரமான முன்னேற்றம். செயல்திறன் பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்குது. நம்ம வாங்கின ஒரு கடனை இன்றைய நாள் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. உடம்பு ஃபிட் ஆகக்கூடிய, ஆரோக்கியத்தில் பெரிய திருப்தியை கொடுக்கக்கூடிய, மனிதாபிமானம் இருக்கக்கூடிய, நிறைய நல்ல செயல்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள்.
துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைய கொடுக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே சின்ன விஷயமா இருந்தாலும் தள்ளி போதேன்னு ஃபீல் பண்ணாமல் பண்ணால் போகிறோம், ஜெயிச்சிருவீங்க. நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய, பக்குவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள், தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள். எதுலேயுமே கவலைப்படாமல் ஒரு காரியத்தை முடித்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் பிளான் பண்ணால் போகிறோம், நடந்துடும். அந்தளவுக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது. புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்றவங்க சொல்கிறதே புரியாது, இல்லைன்னா ஒரே மறதியாக இருக்கும், இல்லை மற்றவங்க பேசுகிறது எரிச்சலாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. கொஞ்சம் பொறுமை காத்தால் எல்லா விஷயமும் கரெக்டாக செட் ஆகிடும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி நண்பர்களுக்கு அமேசிங்காக இருக்குது. அருமையான மாற்றங்கள், பொன்னான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு டாப் கிளாஸ், டாப் நேச் ஒரு டைமிங்காக இருக்கப்படுது. தெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வத்துடைய அனுகிரகம் முழுமையாக இருக்குது உங்களுக்கு. அதுவும் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு பெரிய சக்ஸஸ் கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனம் உருகி நிறைய காரியங்கள் செய்வது, மன உறுதி அதிகரிக்கிறது. நம்ம வேலை, அதாவது நம்மளுடைய டைம் நல்லா இருந்ததுன்னா எது வேணால் நடக்கும். நம்ம டைம் சரியில்லைன்னா இங்கே எதுவுமே சரியாக இருக்காது. அதுதான் இன்றைய நாள் நம்ம பார்க்க வேண்டிய நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும், இடமாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம், குழந்தைகள் ஏற்படக்கூடிய தடைகள் அகலக்கூடிய அற்புதமான நாள். முக்கியமான வழிபாடுகளில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அவினாஷி லிங்கேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் இருக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரவணி கண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.